வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்லேயே இருக்கிறோம். என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவை, நான் தான் சிங்கிள் மதரு அப்படி வளர்ந்து வந்தேன்னு. ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, உட்காருங்க சார், அது வந்து அவருங்க சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போவுமே அவங்க கூடயே இருக்கும் சார். ஸோ நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக புஷ்கர் காத்திரி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமும் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு, அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு, ஏன்னா நான் உன்னை கூப்பிட்டு வான்னு கூப்பிடுறேன். டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு, உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிராக பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையே. காசு கொடுக்குறான், காசு கொடுக்கல, பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது, வீட்டிலே இருக்கிறது இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ், இட் வில் டேக் யூ பிளேசஸ்.